அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம். ஹாப்பி Thursday எல்லாருக்குமே. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பேயில் ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட சாம்சங் S22 Ultra இந்த ஸ்மார்ட் ஃபோன் ₹1,00,000 ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ₹11 வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் வந்திருக்கு. அதுவும் என்ன அப்படின்னு செக் பண்ணிடலாம். Realme 10 குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 977. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இன்ஸ்டாகிராம் ஆப்பில் புது அப்டேட் வரப்போது. யூஸ்ஃபுல்லான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இனிமேல் நீங்கள் போஸ்ட் பண்ணுற இமேஜஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ஷெட்யூல் பண்ணி போஸ்ட் பண்ண முடியும். ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஷெட்யூல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் நேட்டிவாக இன்ஸ்டாகிராமில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு செட்டிங்ஸில் அவைலபிளாக இருக்கும். செட்டிங்ஸில் உங்களுக்கு ஷெட்யூல் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு போஸ்ட்டோ ரீலோ நீங்கள் டைம் டேட் எல்லாம் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் ஆகிடும். ஸோ இது 75 days அட்வான்ஸில் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாகிராமில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இனிமேல் போஸ்ட் ரீல்ஸ் நேட்டிவாக ஷெட்யூல் பண்ண முடியும். ஃபோன்பே இந்த யூபிஐ சர்வீஸ் தான் இந்தியாவில் அதிகம் பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஒரு பிக் அப்டேட், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நீங்கள் ஃபோன்பே யூபிஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெபிட் கார்டு தேவையில்லை. வெறும் ஆதார் கார்டு ஓடிபி அத்தன்டிகேஷன் வழியாகவே நீங்கள் ஃபோன்பே யூபிஐ ஆக்டிவேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி எந்த யூபிஐ சிஸ்டம்னாலுமே, அது ஜிபேவாக இருக்கட்டும், ஃபோன்பேவாக இருக்கட்டும், டெபிட் கார்டு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். டெபிட் கார்டுடைய பின் போட்டு தான் நீங்கள் யூபிஐயை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆனால் டெபிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் யூசர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. நிறைய பேர்கிட்ட அது இருக்கவும் இருக்காது. ஸோ அதனாலே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அவங்களால பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ ஃபோன்பே நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருந்தா போதும், உங்களுடைய லாஸ்ட் 6 digit போட்டு அதுக்கப்புறம் ஓடிபி உங்களுடைய நம்பருக்கு வர வச்சு நீங்கள் ஃபோன்பே அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் டைப் பண்ணால் போதும். டெபிட் கார்டோ பின்னோ எதுவுமே தேவையில்லை. ஆதார் கார்டு அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன்பேயில் இந்த ஒரு பிக் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபோன்பே தான் ஃபர்ஸ்ட் யூபிஐ சர்வீஸ் ஆதார் கார்டு பேஸ்ட் ஓடிபி அத்தன்டிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தினமும் ட்விட்டரில் புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ளூ வெரிஃபிகேஷன் பேட்ச் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இனிமேல் புதுசாக கிரே வெரிஃபிகேஷன் பேட்ச் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்களாம். ப்ளூ வெரிஃபிகேஷன் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எப்படி இருந்தது, 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கணும், இல்லை நீங்கள் செலிப்ரிட்டியாக இருக்கணும், பொலிட்டிக்கல் லீடராக இருக்கணும், விஐபியாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ப்ளூ டிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் கீழே யாரெல்லாம் $8 பே பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ப்ளூ டிக். உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கோ இல்லையோ, நீங்கள் எந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் செலிப்ரிட்டியோ ஒரு காமன் பர்சனோ, நீங்கள் $8 பே பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ளூ டிக், ஆட்ஸ் கிடையாது, வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய கன்செஷனோடு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யூஎஸில் இது ரோல் அவுட்டும் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இந்த மாதம் வரப்போகுது. ஸோ இனிமேல் கிரே வெரிஃபிகேஷன் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் லீடராக இருப்பாங்க, விஐபியாக இருப்பாங்க, செலிப்ரிட்டியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு லேபிள்ஸ் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. இந்த லேபிள்ஸ் பணம் கொடுத்து யாரும் வாங்க முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணாலோ இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்தாலோ இல்லைனா செலிப்ரிட்டியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லேபிள்ஸ் இவங்க கொடுப்பாங்க. ப்ளூ டிக்குக்கு மேலே உங்களுக்கு லேபிள்ஸ் போஸ்ட் ஆகும். அந்த லேபிள்ஸ் இருக்கிறவங்க தான் ஒரிஜினல் வெரிஃபைட் யூசர் அப்படிங்கிற மாதிரி புதுசாக இப்போ கொண்டு வர போகிறாங்க. சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் Galaxy S22 Ultra இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவல் ப்ரைஸ் $1,10,000 கிட்ட. ஆனால் இதை நீங்கள் வெறும் $11 வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாச்சு. $11 நீங்கள் சாம்சங் S22 அல்ட்ராவா என்னன்னு செக் பண்ணி பார்த்தா இது எல்லாருக்கும் கிடையாது. நீங்கள் ஒருவேளை கிரெட் ஆப், அதாவது கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் அலைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கிரெட் ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ₹11 வாங்குற மாதிரி ட்ரை யோர் லக் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிரெட் ஆப் நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க, உங்களுடைய கிரெடிட் கார்ட்ஸில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு ட்ரை யோர் லக் அப்படின்னு ஒரு ஸ்பின் வீல் வரும். இந்த ஸ்பின் வீலை நீங்கள் டேப் பண்ணும்போது சாம்சங் S22 அல்ட்ரா நீங்கள் ₹11 வாங்குற மாதிரி இங்கே ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை கிரெட் ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ட்ரை யோர் லக்கில் நீங்கள் ₹11 சாம்சங் S22 அல்ட்ரா ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட சாம்சங் உடைய ஆசம் சீரீஸ், அதாவது A சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 10 லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ 10 அப்படின்னு சொல்லும்போது சைனா லான்ச் தான் இது ஃபஸ்ட் ஆகும். ஸோ இங்கே சாம்சங் உடைய A54 லிஸ்டிங்காக இருக்குது. ஆல்ரெடி A53 அப்படின்னு
பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். ஸோ A54 இதோட சக்ஸஸராக லான்ச் பண்ண போகிறாங்க. லிஸ்டிங்கில் வந்து ஆண்ட்ராய்ட் 13 அப்படிங்கிற ஃபீச்சர் ரிவீல் ஆயிருக்கு. 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், இந்த 2 ஃபீச்சர் தான் ரிவீல் ஆயிருக்கு. மற்றபடி சிப்செட் என்ன இல்லை அவுட்லுக் டிசைன் எதுவுமே தெரிய வரல. ஸோ சாம்சங்குடைய A54 இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி சைனாவில் முதல்ல லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இன்னைக்கு டீல் ஆஃப் த டே ஃபயர்பால்ட் உடைய ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான், ஃபயர்பால்ட் நிஞ்சா 2 ஸ்மார்ட் வாட்ச். இது லான்ச் பண்ணும்போது வந்து 4,999 இருந்தது. அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து உங்களுக்கு 3,500 to 4,000 இந்த ப்ரைஸில் தான் இது அவைலபிளாக இருந்தது. ஆனால் இப்போ குரோமாவில் இது 1,699. ஸோ ஆல்மோஸ்ட் 66% ஆஃபரோட அவைலபிளாக இருக்குது. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HD டிஸ்பிளே, 30க்கு மேலே ஸ்போர்ட்ஸ் மோட் அவைலபிளாக இருக்குது, ஹார்ட் ரேட் சென்சார், ஸ்லீப் மானிட்டர், ஆக்சிஜன் மானிட்டர் எல்லா சென்சார்ஸும் இருக்குது. கூடவே IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கால் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன இருக்கோ நோட்டிஃபிகேஷன் பாப்அப் ஆகும் இந்த ஸ்மார்ட் வாட்சில். ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட 1,699 அப்படிங்கும்போது நீங்கள் செக் பண்ணலாம் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னா. விவோ ஒரு புதுவிதமான ஸ்மார்ட் ஃபோன் பேக் பேனல் வந்து இங்கே இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே இமேஜஸ் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக இது ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக தான் இருக்கும். ஏன்னா ரிசம்பிளன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோடைய X80 சீரீஸ் மாதிரி இருக்குது. ஆனால் கேமரா மாடியூல் X80 சீரீஸை விட ஒரு பெரிய கேமரா மாடியூல், நடுவில் வந்து உங்களுக்கு பார்ட்டிஷனே பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரிப் மாதிரி போட்டு பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. ரெட் கலர் வேரியன்ட், வைப்ரண்ட் ரெட்டோட இருக்குது. கேமரா மாடியூலும் ரொம்பவே பெருசாக இருக்குது. மேபி இது விவோடைய X90 Pro ப்ளஸ்ஸாக இருக்கலாம். இங்கே அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக் டிசைனோட தான் வரப்போகுது. அகெயின் கேமரா மாடியூல் பார்க்கும்போது இதுவும் வந்து கேமராவில் புது புது ஃபீச்சர்ஸ் நிறைய இவங்க கொண்டு வரதான் போகிறாங்க. ஆல்ரெடி வந்து V2 சிப் இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. இது கூடவே இன்னும் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணலாம் தெரியுது. ஸோ ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக விவோ X90 Pro ப்ளஸ் இந்த அவுட்லுக் டிசைனில் லான்ச் ஆகலாம். Realme 10 சீரீஸ் இதுக்காக நிறைய பேர் வெயிட்டிங். இந்தியாவில் இந்த மாதம் கடைசிக்குள்ளே லான்ச் ஆக போது Realme இந்தியா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கெட் ரெடி ஃபார் கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ரியல்மியுடைய சிஇஓவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நவம்பர் 2க்குள்ளே இந்தியாவில் இது லான்ச் ஆகும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது Realme 10 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரெண்டுமே தெரிய வந்திருக்கு. ஃபீச்சர்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். Realme 10 4G டிவைஸ் MediaTek Helio G99 இவங்க கொண்டு வந்திருக்காங்க. கூட 50 மெகா பிக்சல் டுவல் சென்சார், அதுக்கப்புறம் 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, டைனமிக் ரேம், இந்த ஃபீச்சர்ஸோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து உங்களுக்கு 18,660க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் வேரியண்ட். அதுக்கப்புறம் வந்து நிறைய வேரியன்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஹையர் வேரியன்ட் 24,000 வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்தியாவில் Realme 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக தான் லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ Realme 10 இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸோட குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. அடுத்ததான் பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். இன்ஸ்டாகிராமில் என்ன புது ஃபீச்சர் வந்துட போகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 3.05 GHz. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து முருகன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.